10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. See the next sum, 6.14. So determine the focal length of the lens made up of the material of refractive index 1.52. C1, C2 be the center of the curvature of the first and second surface respectively. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்து கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி லென்ஸுக்கு பேர் கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லென்ஸோட, ஸோ இதில் வந்து இப்போ கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா இட் வில் ஹேவிங் த கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே இருக்குது. கான்வெக்ஸும் இருக்கும், கான்கேவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த கிவிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் 1.52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல C1 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இட் ஷுட் லை 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த போல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 10 சென்டிமீட்டரில் இருக்குது. தென் இங்கே வந்து C2 இருக்குது. C2 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா, ரெண்டாவது சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இட் ஷுட் லை 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த போல். ஸோ அப்போ இந்த லென்ஸ் அப்படின்றது இட் இஸ் த மேடப் ஆஃப் மெட்டீரியல் ஹேவிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1.52. இது வந்து ஒரு கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ். ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். இது வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா, கன்வெர்ஜிங் இருக்கும், டைவர்ஜிங் இருக்கும். இந்த காம்பினேஷனில் போடுறப்ப இது வந்து என்னவா ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து C1 C2 அப்படின்றது எனக்கு என்னென்னா, ரெண்டு சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். C1 அப்படின்றது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அது வந்து போல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 10 சென்டிமீட்டரில் இருக்குது. C2 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா, செகண்ட் சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அது வந்து போல்லேருந்து 20 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த டேட்டாலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ரெண்டு சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சரை வச்சு we can calculate the focal length of the convex அந்த லென்ஸ் அது கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So right, see the lens makers formula, you already know. Then 1 by f is equal to n minus 1 into within the square bracket 1 by r1 minus 1 by r2. இந்த இடத்துல 1 by f அப்படின்றது focal length of the lens. Actually what we are going to calculate, நம்ம என்ன calculate பண்ணுறது இதுதான். ஸோ n அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா refractive index. And sometimes they are given in the form of mu அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, n அப்படின்னு கொடுப்பாங்க. n அப்படின்றது refractive index of the material. So n minus 1. Then R1 and R2 be the radius of curvature of the first and second surface. R1 R2 அப்படின்றது radius of curvature, center of curvature, both having the same meaning. ஸோ அப்போ வந்து R1 கொடுத்துட்டாங்க, R2 கொடுத்துட்டாங்க, refractive index n கொடுத்துட்டாங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறது தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் n-க்கு பதிலாக 1.52, அப்போ என்னோட வேல்யூ வந்து 1.52 minus 1 within the square bracket 1 by R1. Instead of R1 பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 centimeter. They are given, see the diagram. ஸோ அப்போ வந்து 10 centimeter. தென் மைனஸ் எனக்கு என்ன அப்படின்னா 1/20. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்னா 1/20. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இது கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் இந்த இடத்துல வந்து நோ நீட் டு சேஞ்ச் த சைன். சப்போஸ் அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளியர்லி நோ அபவுட் வெதர் இட் இஸ் ஏ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் ஆர் இட் இஸ் ஏ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னால நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 1/r1 minus 1/r2 அப்படின்றது வந்து காமன் ஃபார்முலா. சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த இடத்துல வந்து செகண்ட் ஒன்று வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ்னா பிரச்சனையே இல்லை, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இட் வில் பிகம் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ சைன் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த சிஸ்டத்துக்கு கான்வெக்ஸோ கான்கேவ் இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கிற சிஸ்டத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 1/10 minus 1/20. ஸோ ஃபார்முலா தான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 1/10 minus 1/20 வரும். இங்கே 1.52 minus 1 வரும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப 1.52 minus 1. ஸோ 1.52 minus 1 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 0.52. ஸோ அப்போ இங்கே வந்து 0.52 எக்ஸிஸ்டில் இருக்கும். இங்கே வந்து 1/10 minus 1/20 பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து எல்சிஎம் எடுக்கலாம், 20 எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 1 வரும். அப்போ வந்து 1/20 அப்படின்னு வரும். பை சால்விங் நம்மளுக்கு ஒரு வந்து 1/f நம்மளுக்கு கிடைக்கும்.
இந்த 1/f வச்சுக்கிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 1/f அப்படின்றது எனக்கு என்னென்னா எஃப்ஆ மாற்றணும். ஸோ அப்போ வந்து எவ்வளோனா 38.46 சென்டிமீட்டர். இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸோ கான்கேவ் சிஸ்டம், அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சி த டயக்ராம் தே ஆர் கிவிங். ஸோ இந்த சிஸ்டத்தோட ஃபோக்கல் லென்த் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 38.46 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஆன்சரில் நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்குது. The value of focal length is positive. So that means it is a converging lens. அப்போ இது வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்றது கான்வெக்ஸா கான்கேவா அப்படின்னா கான்வெக்ஸ் தான் நம்மளுக்கு என்ன லென்ஸ் அப்படின்னா கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன்னா ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ்ல வந்துருக்கு. சப்போஸ் ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைவர்ஜிங் லென்ஸ், இட் வில் பிகம் த கான்கேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ்னா கன்வெர்ஜிங் லென்ஸ் கான்வெக்ஸ், ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து டைவர்ஜிங் லென்ஸ், அது வந்து கான்கேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் அவங்க வந்து டயக்ராம் கொடுத்துட்டாங்க. தே ஆர் கிவிங் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆல்சோ, அண்ட் ஃப்ரம் த நோன் வேல்யூஸ் யூ கேன் கால்குலேட் த ஃபோக்கல் லென்த். நீங்கள் ரெண்டு இடத்துல இந்த சம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த சைன் கன்வென்ஷன் 1/r1 - 1/r2ல் இந்த இடத்துல. ஸோ வேர் வி ஆர் அப்ளைங் த சைன், இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வேர் வி ஹேவ் டு யூஸ் ப்ளஸ், வேர் வி ஹேவ் டு யூஸ் மைனஸ். யூ கிளியர்லி நோ அபவுட் தட். நீங்கள் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல, இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து மைனஸ் வரணும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற இடத்துல நீங்கள் சப்போஸ் மைனஸ்னே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மாறி போயிடும். அப்போ அது அங்கே வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வர ஆன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா கன்வெர்ஜிங் லென்ஸ் கான்வெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே வந்து நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கான்கேவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இட் வில் ஹேவிங் த கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் தென் ஆஃப்டர் ஜாயினிங் லைக் திஸ் இட் வில் ஆக்டிங் as a கான்வெக்ஸ் லென்ஸ் ஒன்லி. அது என்னவோ தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த டயக்ராமில் அவங்க கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஏ கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் ஹேவிங் த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. பட் ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லுது அப்படின்னா ஈவன் தோ இட் இஸ் ஏ கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ், பட் த ஃபைனல் ஆன்சர் இட் இஸ் கிளியர்லி கிவிங் they are acting only converging lens. அது வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா கன்வெர்ஜிங் லென்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன லென்ஸ்னால் கான்வெக்ஸ் லென்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ரெண்டு இடத்துல ஒன்று வந்து சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ஒன்று வந்து ஃபைனல் ஆன்சர். அவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் லென்சஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் தான் இட் வில் ஆக்டிங் as a கன்வெர்ஜிங் ஆர் டைவர்ஜிங். இட் வில் ஆக்ட் as a கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் அப்படின்றத எது சொல்லும் அப்படின்னா த ஃபைனல் ஆன்சர். ஸோ ஹவு மெனி லென்சஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இதில் ஃபைனல் ஆன்சர் தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைனல் ஆன்சர் தான் டிசைடிங் ஃபேக்டர். இட் வில் டிசைட் வெதர் இட் இஸ் ஏ கன்வெர்ஜிங் ஆர் டைவர்ஜிங் ஆர் கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், த பவர் ஆஃப் யர் லென்ஸ். ஸோ ஆக்சுவலி ஒரு லென்ஸோட பவர் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பவர் ஆஃப் லென்ஸ் தான் இட் இஸ் மெஷர் த ஹவு மச் ஆஃப் லைட் இன்ஸ்டன்ட் ஆன் த லென்ஸ். அந்த ஒரு லைட் வந்து ஒரு லென்ஸ் மேலே இன்ஸ்டன்ட் ஆகிறப்ப the how much of bend it will produce அப்படின்றத யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் ஆஃப் த லென்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் வில் மெஷர் த டிவியேட்டிங் எபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்டன்ட் லைட். ஸோ ஒரு லென்ஸ் மேலே ஒரு இன்ஸ்டன்ட் லைட்டு வந்து ஒரு லைட் வந்து இன்ஸ்டன்ட் ஆகிறப்ப அந்த லைட்டுக்கு உண்டான டீவியேஷன் அந்த லென்ஸால் ஹவு மச் ஆஃப் டீவியேஷன் இட் வில் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ அபவுட் த பவர் ஆஃப் த லென்ஸ். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பவர் தெரிஞ்சிருக்கணும். அந்த பவர் தான் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா ஒரு லென்ஸ் மேலே லைட்டு இன்ஸ்டன்ட் ஆகிறப்ப அந்த லென்ஸ் வந்து லைட்டை எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணும், எவ்வளோ தூரம் டிவியேட் பண்ணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா பை யூஸிங் த பவர் ஆஃப் யர் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் மெஷர்ஸ் த deviating ability of the instant light அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் the degree which the lens deviated the ray is calculated by using the power of lens. ஆக்சுவலி இந்த பவர் ஆஃப் லென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the degree which the lens deviate the ray, லென்ஸ் வந்து அந்த ரேவை வந்து டிவியேட் பண்ணுறதோட டிகிரி அப்படின்றது the amount, how much அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the how much of light can be deviated by using a lens அப்படின்றது we can measure by using the power. ஸோ அந்த லென்ஸோட பவரை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பவர் ஆஃப் எ லென்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸும் ஃபோக்கல் லென்த்தும் என்ன சார் அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸும் ஃபோக்கல் லென்த்தும் எனக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எனக்கு இருக்கும். ஸோ see the diagram. ஸோ இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்.
ஸோ இந்த சென்டரில் ஒரு டாட் லைன் இருக்குது. ஸோ இட் இஸ் யூ ஆல்ரெடி நோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரே விச் இஸ் parallel to the principal axis is commonly known as the paraxial rays. You already know. Paraxial rays அப்படின்றது என்னன்னா, the rays are parallel to the principal axis or the rays are very close to the principal axis. ஸோ இப்போ பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கலாம், இல்லைனா வெரி க்ளோஸாக இருக்கலாம். ஸோ அந்த ரேக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேராக்சியல் ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வே இன்சிடென்ட் ஆன் த லென்ஸ், இந்த பாயிண்டில் வந்து இன்சிடென்ட் ஆகிறப்ப இந்த லென்ஸ் இட் வில் டிவியேட் த ரே. இந்த டாட்டர் லைன் வந்து ஆக்சுவலாக இந்த டாட்டர் லைன் அப்படின்றது ஆக்சுவல் பாத். ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லென்ஸ் வந்து இந்த இன்சிடென்ட் லைட்டை எனக்கு என்ன சார் பண்ணுது அப்படின்னா டிவியேட் பண்ணி இட் வில் மேக்கிங் அன் ஏங்கிள் θ1 ஃப்ரம் இட்ஸ் ஆக்சுவல் பாத். அதோட ஆக்சுவல் பாத்திலிருந்து எவ்வளோ ஏங்கிள் θ1 ஏங்கிளில் இந்த லைட்டை வந்து டர்ன் பண்ணி அனுப்புறது அப்படின்னா, இந்த டர்னிங் கெப்பாசிட்டி இந்த ஏங்கிள் அப்படின்றது இட் இஸ் மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த பவர் ஆஃப் த லென்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ். நம்ம எவ்வளோ பவர் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தா நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் த லென்ஸ் அதிகமாக இந்த இடத்துல டிவியேஷன் அதிகமாகிட்டே போகும். பவர் ஆஃப் த லென்ஸ் குறைய டிவியேஷன் வந்து எனக்கு என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா குறையும். இதை நம்ம வந்து டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டிகிரி அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் பெண்டிங், அமௌண்ட் ஆஃப் டிவியேஷன் அப்படின்றது இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சென்டர் இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ். இது வந்து ஒரு பேராக்சியல் ரேல ஒரு ரே நான் எடுக்கிறேன். இது வந்து இங்கே இன்சிடென்ட் ஆகிறப்ப இந்த டாட்டர் லைன் இட் வில் இண்டிகேட் த ஆக்சுவல் பாத். But when the incident light incident on the lens by the property of power, so it will giving the deviation. So in the θ1 அப்படின்றது it is the angle between the actual path and actual ray and deviated ray அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த θ1 அப்படின்றது the value of θ1 or the magnitude of θ1 is mainly depends upon the power of the lens அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் யூ ஆல்ரெடி நோ. இந்த லென்ஸோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம எப்போவுமே போல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் f1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் டெஃபனேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ். வெதர் அது வந்து கன்வர்ஜென்ஸாகவும் இருக்கலாம், டைவர்ஜென்ஸாகவும் இருக்கலாம். ஸோ டிவியேஷன் அப்படின்றது டிவியேஷன் இட் இஸ் ஏ காமன் வேர்டு. இட் வில் இண்டிகேட் வெதர் கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ். நம்ம வாட் டைப் ஆஃப் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தா நம்மளுக்கு இருக்குது. அது வந்து கன்வர்ஜா அது வந்து டைவர்ஜா அப்படின்றது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த லென்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டிவியேஷன் அப்படின்றது தான் பவரை சார்ந்ததை தவிர அது வந்து கன்வர்ஜாகவும் இருக்கலாம், டைவர்ஜென்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் த லென்ஸ் ப்ரொடியூசஸ் ஆன் த லைட் ஃபாலிங் ஆன் இட். அப்போ ஒரு லென்ஸ் மேலே லைட் வந்து படுறப்ப அந்த லென்ஸோட கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் ஹியர் the degree is nothing but the magnitude, the amount, how much அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதான் the how much amount of convergence, the how much amount of divergence அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த how much amount அப்படின்றதான் நம்ம டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த power of a lens is a measure of the degree of convergence or divergence the lens produces on the light falling on it. So it is commonly known as the exact definition of the power. So the formula for power is equal to 1 by f. You already know P is the power, 1 by f, f is the focal length. So the unit of power வந்து எனக்கு என்ன அப்படின்னா diopter. So நார்மலாக diopter அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So which is denoted in the symbol of capital D. So diopter அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா capital D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So 1 diopter which is equal to 1 meter inverse. ஸோ இங்கே ஏன் அப்படின்னா இது வந்து பவரோட யூனிட் வந்து diopter, D போட்டுங்க, 1 by focal length. I hope you already know the unit of length is meter. So அப்போ 1D is equal to 1 by m. ஸோ அப்போ 1 by m அப்படின்றது m வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா 1D is equal to 1 meter inverse அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 diameter is always equal to 1 meter inverse. Why? Because of by the formula is equal to 1 meter inverse அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். சப்போஸ் இந்த பவர் நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு வச்சு ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் விளைவு வச்சு we can identify whether it is a convex lens or a concave lens, whether it is having a converging property or diverging property. In same that அதே போல் தான் பவர்லேயும் இந்த பவரை நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப வர ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ். ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ அபவுட் தோஸ் லென்ஸ். இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸ் உங்களுக்கே தெரியும். கான்வெக்ஸ் தான் நம்ம வந்து கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பவரோட ஆன்சர் வந்து எனக்கு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆக்டிங் எஸ் ஏ டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் கான்கேவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பவரோட ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா it will having the converging property means convex lens, it will act as a convex lens.
சப்போஸ் பவரோட ஆன்சர் வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஐ பவர் வந்து நம்மளுக்கு வந்து மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரிஸ்பயோஃபியா அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவரில் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் சைட் அண்ட் லாங் சைட்லாம் இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த பவரோட வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் போடணுமா கான்கேவ் லென்ஸ் போடணுமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸோட ஐ லென்ஸோட பவர் என்ன அப்படின்றத எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா பை த ஃபார்முலா ஒன்லி P = 1/f. இட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து நம்ம கியூமன் ஐயில் உங்களுக்கு பின்னால் பார்ப்பீங்க நீங்கள் மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, பிரிஸ்பயோபியாலாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐ ஸ்பெக்டக்கிள்ஸோட பவர் நம்மளோட ஃபோக்கல் லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஐ பவர் வந்து குறைவாக இருந்துச்சு எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் இருக்குது -5 +5 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த -5 +5 அப்படின்றதான் பவர் வந்து ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா கன்வெர்ஜிங் லென்ஸாக இருக்குது. அதே வந்து பவர் வந்து எனக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா டைவர்ஜிங் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். தான் டைவர்ஜிங் லென்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சார் ரைட். இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை எடுத்து யூ கேன் அப்ளை இந்த ஃபார்முலா எடுத்து யூ கேன் அப்ளை இன் டு த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. I hope you already know about the lens makers formula. Power = 1/f. ஆக்சுவலாக இந்த பவரை மட்டும் கட் பண்ணிடுங்க. 1/f = n-1 within the square bracket 1/r1 - 1/r2. So this is the common formula for the lens makers. So இது வந்து lens maker formula. இந்த 1/f தான் நான் P அப்படின்னு சொல்கிறேன். அப்போ P = 1/f into 1/f = n-1 into 1/r1 - 1/r2 within the square bracket அப்படின்னு நம்ம சொல்கிறோம். If we want to increase the power of the lens, what we are going to do? நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு power of the lens வந்து நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, so larger the refractive index, if you are taking the lens to having the larger refractive index and smaller the radius of curvature. ஸோ நீங்கள் ஒரு லென்ஸ் நீங்கள் எடுக்கிறப்ப அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து இட் வில் ஹேவிங் த லெஸ்ஸர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பை த ஃபார்முலா இட் செல்ஃப் வி ஆல்ரெடி நோ எந்த பராமீட்டர் ரைஸ் பண்ணணும் எந்த பராமீட்டரை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரம் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ பவர் = 1/f. அப்போ பவர் = n-1. அப்போ இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த பவர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் ஆர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆல்சோ இன்க்ரீசஸ். But the power and the radius of the curvature are inversely proportional. If you want to increase the power of the lens, what we are going to do? We are decreasing the radius of curvature of the lenses. And the ரெண்டு சர்ஃபேஸோட radius of curvature நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி டிக்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு பவர் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து மெட்டீரியல் இட் will having the larger refractive index and having the smaller radius of curvature if you are choosing means the having the higher power, the power is maximum. பவர் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இப்போ சப்போஸ் எனக்கு பவர் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கணும். அதே போல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவர் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே இஃப் யூ வாண்ட் டு நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு அப்டைன் த மோர் கிளாரிட்டி, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் செலக்டிங் த ஹை பவர். ஸோ பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ பவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து எனக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் பவர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பவர் அதிகமாக இருந்தால் தான் ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். மோர் கிளாரிட்டிக்கு நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாக இருக்கணும், பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறப்பவே நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோ பவர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல லோ பவர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா பவர் கம்மியாக ஃபோக்கல் லென்த் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக. நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும், ஃபோக்கல் லென்த் அதிகமாக வேணுமா பவர் வேணுமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பவர் அதிகமாக இருக்கணும்னா லார்ஜர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்மாலர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கணும் பவர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்மாலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லார்ஜர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா சம் பாருங்கள் 6.15 எக்ஸாம்பிள் 6.15. இஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இஸ் 150 cm ஃபார் எ லென்ஸ். ஸோ ஃபார் எ லென்ஸ்ன்னு தான் கொடுக்காங்க. ஸோ தே ஆர் நாட் கிவிங் வெதர் இட் இஸ் எ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். நம்ம அந்த பவரோட ஆன்சரில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் சி த கொஸ்டின். So if the focal length of the lens is 150 cm means they are giving the focal length only. They are not giving whether it is a convex or concave நம்ம கொடுக்கல. So from the focal length we can identify the power of the lens. Then next இது வந்து ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா what is the power of the lens அவங்க கொடுத்துருக்காங்க. And also next we can find the what type of lens is this அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். What type of lens is this? A lens to having the focal length of 150 cm means calculate its power. It is a question. Then from that we can indirectly calculate what type of lens we are used.
ஸோ அது வந்து என்ன லென்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஆல்ரெடி நோ த ஃபார்முலா. ஸோ பவர்ஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ அப்போ 1 ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 150 சென்டிமீட்டர். இந்த 150 சென்டிமீட்டரை யூ ஆர் கன்வெர்ட்டட் இன்ட்டு மீட்டர். ஸோ அப்போ நீங்கள் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 10⁻⁻². அப்போ வந்து பவர்ஸ் ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். யூ ஆல்ரெடி நோ 100 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 150 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். So அப்போ பவர்ஸ் ஈக்குவல் டு 1/f. They are giving in terms of centimeter. Then you have converted into meter, centimeter to meter. அப்போ பவர்ஸ் ஈக்குவல் டு 1/1.5. 1/1.5 சால்வ் பண்ணிங்கன்னா we are getting the 0.67 diopter. So diopter which is nothing but it is the unit of power. So அப்போ the answer என்னன்னா பவர்ஸ் ஈக்குவல் டு 0.67 diameter. A lens, it will having the focal length of 150 centimeter. It will having the power of 0.67 diameter. இதுதான் கான்செப்ட். ஒரு லென்ஸோட focal length வந்து 150 centimeter இருந்துச்சுன்னா it having the power of 0.67 diopter அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 0.67 diopter அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் பார்க்குறீங்க, ஆன்சர் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ பவர் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ கன்வெர்ஜிங் லென்ஸ். அப்போ இது வந்து என்ன லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு அர்த்தம். 150 சென்டிமீட்டர் அப்படின்னா அதில் என்ன லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.